Hello all youngsters, உங்களுக்கான வீடியோ தான் அது. என்னன்னைக்கு நம்ம பேச போறோம்னா sleep related disorders, அதாவது தூக்கத்தில் வரும் பிரச்சனைகள் அப்படின்றது தான் பேச போறோம். இது ஒரு ரொம்ப broad topic தான், especially youngstersக்காக கொடுக்கிறேன். ஏனா இப்போ youngstersோட productivity வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? சோ அந்த sleep related disordersல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப கம்மியா தூங்குவாங்க, ஓகேங்களா? தூக்கமே வராது அப்படின்றாங்க. அது பேர் தான் insomnia அப்படினு. ஒருத்தவங்க பார்த்தா ஓவரா தூங்குறாங்க. அது பேர் என்னன்னா hypersomnia அப்படினு. மூணாவது பாத்தீங்கன்னா தூக்கும்போது நடுவுல கொரட்டை விட்டு எழுந்துக்கிறேன் அப்படினு. இது பேர் தான் sleep apnea. இன்னொருத்தவங்க தூங்கிட்டு அப்படியே இது நடந்துகிட்டு இருந்தா அப்படியே தூங்கிடுறாங்க, உட்கார்ந்திருந்தாலும் அப்படியே தூங்கிடுறாங்க. இது பேர் தான் ஸ்லீப் பேரலிசிஸ் ன்னு சொல்லக்கூடிய நார்கோலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்லீப் டிசார்டர்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது அந்த ஃபர்ஸ்ட் ஒன். அப்படின்னா என்னது? இன்சாம்னியா. தூக்கமே வரமாட்டேங்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம மெயினாக டார்கெட் பண்ணி பேச போகிறோம். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. வாங்க வீடியோவில் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர். ஸோ இப்போ இன்சாம்னியா அப்படின்னா என்னென்னா லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கம் ரொம்ப கம்மியாக வருது. இதுக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் சரியாக தூங்க மாட்டேன்றாங்க, நைட்டெல்லாம் மூழ்கிட்டு இருக்காங்க, கேட்டால் தூக்கம் வரமாட்டேன்றாங்க. இதுக்கு ஏன் காரணம்? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கான அறிகுறிகள் என்ன? ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்றது தான் இந்த முக்கியமான காணொலியோட நோக்கமே. இப்போ தூக்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க ஆவரேஜாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா தான் மறுநாள் காலையில் நம்ம பிரெயின் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ் இன்னும் நம்ம நிறைய பண்ண முடியும், நிறைய யோசிக்கலாம், புது விஷயங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தூக்கமே இல்லாமல் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வந்து எழுந்துக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் பிரெயின் ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ புது விஷயங்கள் யோசிக்காது, ப்ராசஸ் பண்ணாது. அப்போது ஸ்லீப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தூங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேர் கொடுக்கணும்னு யோசிங்க. சரி, ஏன் இந்த இன்சாம்னியா தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன காரணங்கள் சார் அப்படின்ற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருங்க பாருங்கள், மொபைல் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதை நானே பர்சனலாக ஒரு 100-200 பேஷண்ட் கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, என்ன சார் மொபைல்ன்றீங்களே, மொபைல் வந்து தூக்கம் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்க மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தூக்கம் வரல, 10 மணி தான் ஆகுது, எனக்கு தூக்கம் வரல 11 தான் ஆகுது அப்படின்ட்டு நான் அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மொபைலில் இருக்கிற அந்த லைட்டு கண்ணுக்கு போய் உங்களோட பின்னாடி இருக்கிற அந்த ஆப்டிக் நர்வை தூண்டி பிரெயினில் போய் ரியாக்ட் பண்ணுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ண வேண்டியது செக்ரீட் பண்ணாமல் விட்டுருது. இந்த மெலட்டோனின் தான் தூங்குறதுக்கு, தூங்கத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஹார்மோன். அப்போ இந்த ஹார்மோன் சுரக்கலைன்னா தூக்கம் வராது. அப்போ இந்த ஹார்மோன் சுரக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு எது வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது? இந்த மொபைலோட லைட்டு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோழிங்க அதே மாதிரி இந்த பறவைங்க இதெல்லாம் எப்படி காலையில் கரெக்டாக எழுந்துக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியத்தோட ஃபஸ்ட்டு ஒளி நம்ம மேலே அந்த கண்ணுங்களுக்கு படும் போதே அதுங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துடும். நீங்களும் பாருங்கள், காலை விடியும் போதே அந்த சன் கண்ணில் பட்ட உடனே டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆகி விழிப்புணர்வு வரும். ஏன்னா அந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோனை ஒளி அப்படின்னு நம்மளோட லைட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்குது. அப்போ அந்த மொபைல் நைட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நோ யூஸ், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தூக்கமே வராது. அதனால தான் மொபைலை ஃபஸ்ட்டு காரணமாக வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், அதாவது மாற்றி தூங்குறது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே தூங்குறேன்னு போகிறது, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நைட் ஷோ, அவுட்டிங், பார்ட்டி, பப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு போகிறது, இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக தூங்குறன்றது, ஷிஃப்ட்டை மாற்றி வந்து ஒர்க் பண்ணுறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் சைக்கிள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமின்மை வரும், இன்சாம்னியா வரும் அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான விஷயமா சொல்கிறேன். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மிட் நைட் பிரியாணி, நைட்டு போயிட்டு நான் ஏதாவது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து போய் படுத்துருவேன்டா அப்படின்ட்டு. நைட்டு நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் உடனே படுத்துக்கிட்டீங்கன்னா
வயிறு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தூக்க சைக்கிள் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் தூங்கினா கூட அது நிம்மதியான தூக்கமாக இருக்காதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நல்லா அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்றது ஒரு 3வது முக்கியமான விஷயமா இருக்குது. 4வது முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த டீ காஃபி, பெட் நைட் காஃபி அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு தூங்குறேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு தூங்குறேன், இதுவும் அவாய்ட் செய்யப்படணும். காஃபி, டீ இது எல்லாமே நல்ல சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட், அதாவது மூளையை தூண்டும் உள்ள பொருட்கள் அதில் உள்ளது. அதனால தான் சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் கெஃபைன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ பாருங்கள், நம்ம நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், படிக்கணும் இல்லைனா வேலை செய்யும் போது டக்குன்னு ஒரு காஃபி குடித்தோம்னா வி ஃபீல் ஃப்ரெஷ். ஐ டுக் எ ஃப்ரெஷ் காஃபி, ஐம் ஃபீலிங் ஃப்ரெஷ். ஏன்? அதில் இருக்கிற கெஃபைன் வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட். இப்போ இந்த காஃபி டீயை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி யாராவது குடிப்பாங்களா? போகிறதே தூங்குறதுக்கு. அப்போ அந்த டைமை பிரெயினை நீ ஃப்ரெஷ் அப் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அப்போ காஃபி டீ வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மது, ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை ஸ்லீப்பை ரொம்ப பேடாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. ஸோ ஆல்கஹாலும் முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ட்ரக்ஸும் வந்து எடுக்கும் போது உங்களோட ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆகுது. இதை நான் சொல்லியே ஆகணும். போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தயவு செஞ்சு ட்ரக்ஸும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. யாரும் வந்துட்டு இந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்றது இதுவும் வந்து உங்களோட தூக்கம் வராமல் இருக்கிறத வந்து கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு முக்கியமாக நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்தது என்னென்னா, நிறைய பேர் இந்த ஹெட்செட்டை மாட்டிட்டு தூங்குறாங்களே. எதுக்கு இந்த ஹெட்செட்டை மாற்றுறீங்க? ஏதோ சவுண்டு கேட்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இவன் பயங்கரமாக சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். படுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா காதில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது வந்து அது பயங்கரமாக ஓடுது. ஹண்டர் வேர் பாருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டு டுங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என்னங்க, உங்களுக்கு காதுலேருந்து நரம்பு பிரெயினுக்கு தானே போகுது. அப்போ அவ்வளோ ஹை சவுண்ட் டெசிபிள்ஸ் பிரெயினுக்கு டுங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் எங்கெங்க தூக்கம் வரும்? தூக்கமே வராது. அப்போது இந்த தூக்கம் வராமல் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக அமையுது. ஓகேங்களா? அப்போ இன்சோம்னியா, தூக்கமே வரலை அப்படின்றதுக்கு காமன் காரணங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஒரு நல்ல மேனாக இந்த 2025க்கு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சேஞ்ச் காமிக்க போகிறேன், ஒரு மேனாக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி, ஒரு சூப்பர் உமனாக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணணும். சரி சார், இதெல்லாமே நான் மாற்றுறேன், எப்படி கரெக்ட் பண்ணலாம் சொல்லுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரே லைனில் சொல்கிறோம், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் மொபைல் ஃபோனை வந்துட்டு வெளியே சார்ஜில் போட்டு பெட்ரூமில் போய் தூங்குங்க. பெட்ரூமில் நோ ஃபோன், பெட்ரூமில் நோ டிவி, பெட்ரூமில் நோ நெட்ஃப்ளிக்ஸ், நோ அமேசான், நத்திங். அப்போ பெட்ரூமில் லைட்டுக்கான எந்த சோர்ஸும் இருக்கக்கூடாது. புரியுதா? நல்லா அமேசானில் டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க தூக்கம் வரும்? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ லைட் சோர்ஸ் இந்த பெட்ரூம்ன்றது முதல் பாயிண்ட்டாக வைக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டு தூங்கக்கூடாது. நோ ஹெட்செட்ஸ். ஓகேங்களா? தூங்குற போது அந்த ரூம் வந்து நிசப்தமாக இருக்கணும், அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? சவுண்டே கேட்கக்கூடாது, எந்த லைட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது, தூங்குற ரூமில் ரொம்ப இது காமெடியாக தான் இருக்குது அந்த பாயிண்ட்டு, பட் ஆனால் சொல்கிறேன், கொசு இருக்கக்கூடாது. உண்மைதாங்க, கொசு இருக்கக்கூடாது. கொசு இருந்து யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கடிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி ப்ராப்பராக தூக்கம் வரும்? ஸோ தயவு செஞ்சு கொசு இல்லாத மாதிரி வந்து கொஞ்சம் மஸ்கிட்டோவை ரிப்பலண்ட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து, நீங்கள் தூங்குற அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுக்காக வச்சுக்காதீங்க. அதில் மூட்டை பூச்சி இருக்குது, அதில் அது இருக்குது, ஒரு கசகசன்லாம் இருக்கக்கூடாது. நல்லா நிம்மதியாக க்ளீனான ஒரு பெட்டாக வந்து இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஞ்சாவது முக்கியமான விஷயம், நீங்கள் படுக்கிற அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அங்கே காற்றே இல்லை, ஒரு குறுகிய ரூமு, வேர்த்து போது, உழுகிட்டு ஐயோன்னு சொரிஞ்சிக்கிட்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி தூக்கம் வரும்? அப்போது நல்லா ஒரு 21 to 23 டிகிரிக்கு நம்ம ஏசியோ ஏர் கூலரோ இல்லைனா நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷனோ இல்லை ஜனங்கள்லாம் திறந்து இல்லை கிராஸ் வென்டிலேஷன் மாதிரி இருக்கிற ஒரு ரூமில் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படி ரூமுக்கு போகிறீங்க, அந்த ரூம் நிசப்தமாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, எந்த சவுண்டும் கிடையாது, எந்த லைட்டும் கிடையாது, கொசு கிடையாது, நல்ல சூப்பர் டெம்பரேச்சர், அப்படியே போய் படுத்திங்கன்னா அரை மணி நேரம் நீங்கள் கண்ணை மூண்டிங்கன்னா 36வது நிமிஷம் நீங்கள் தூங்கியே தீருவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுதான் பெட்ரூம் ஹைஜீன். இந்த பெட்ரூம் ஹைஜீனை நீங்கள் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் இதை தாண்டி நீங்கள் தூங்கணும் போது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்காதீங்க, டீ குடிக்காதீங்க. காஃபி டீலாம் ஈவினிங்கோட க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஃபுல் மீல்ஸ் அடிச்சுட்டு தூங்குறேன்ப்பா, நோ. ஓகேங்களா? சாப்பாடெலாம் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு யாரும் ஆல்கஹால் சாப்பிட்டு தூங்குறேன் இந்த ஹேபிட்டை வளர்த்துக்காதீங்க. சீக்கிரமாக ஏதாவது ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏதாவது ஆகுனா என்னென்னு உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக வந்து ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். அப்போது நம்ம யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து
முக்கியமான வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். தூக்கம் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கினா தான் நம்ம அடுத்த நாள் காலையில் நல்லா ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சு இன்னும் பெருசாக நம்ம வளர முடியும். ஸோ தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தாய்மார்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேர்ள்ஸ்க்கு, உங்களோட பொண்ணுங்களுக்கு, உங்கள் பசங்களுக்கு இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை பார்த்துட்டு கரெக்ட் டைமில் தூங்கி கரெக்ட் டைமில் இருந்து இன்னும் சூப்பராக ஆவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.